ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாமரை விதைகள் அல்லது மக்கானா என்று சொல்லப்படுகிற பஃபோ நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்போதுமே நம்ம ஒரு சிறிய பொருள் தான் அதிக சக்தி இருக்கும் என்பதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று தான் இந்த சிறிய தாமரை விதையில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளது. நம் முன்னோர்கள் இந்த விதைகளை மருத்துவத்திற்கு அதிகம் பயன்படுத்தினர். சீனர்கள் தாமரையின் இலைகள் மற்றும் இதழ்களை பாரம்பரிய மருத்துவத்தில் பெரிதும் உபயோகிக்கின்றனர். இது போன்று ஜப்பானியர்கள் இதன் வேர், விதை, தண்டு என பலவற்றையும் ஒரு காய்கறி போல பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தாமரை விதைகளில் கால்சியம் 44 கிராமும், இரும்பு சத்து 95 மில்லிகிராமும், பொட்டாசியம் 104 மில்லிகிராமும், மெக்னீசியம் 56 மில்லிகிராமும், புரத சத்து 1.2 மில்லிகிராமும், காப்பர் 94 மில்லிகிராமும், காப்ஸ் 18.6 கிராமும், பாஸ்பரஸ் 168 மில்லிகிராமும், ஜிங்க் சத்து 28 மில்லிகிராமும் உள்ளது. எனவே இந்த சத்துக்கள் எல்லாமே உங்கள் உடலுக்கு என்ன நன்மைகள்லாம் தருது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் என்ன நன்மைகள்லாம் தீர்க்குது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தினந்தோறும் ஆரோக்கிய பதிவு போட்டுருக்க நம்ம ஹெல்த் சொல்லி போகிற தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனில் தகவலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடனடி சக்தியை தரும் இந்த தாமரை விதைகள் நாம் அடிக்கடி சோறு விட்டு போவதால் பல வகையான மாத்திரைகளை நம்ம விழுங்கி கொண்டு தான் இருக்கிறோம். இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர இந்த தாமரை விதை பெரிதும் பயன்படுகிறது. வறுத்த தாமரை விதையை நீங்கள் சாப்பிட்டால் அதில் உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம், புரதம் உடலை சோர்வை நீக்கி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. தாமரை விதை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. உங்கள் சர்க்கரை அளவை உயர்த்தாமல் இந்த விதைகள் பாதுகாக்கிறது. இதில் உள்ள அதிகப்படியான மெக்னீசியமும் குறைந்த அளவிலான சோடியமும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் உதவுகிறது. வாரத்திற்கு நீங்கள் 2 முறை நீங்கள் இதை சாப்பிட்டால் நீரிழிவு நோயாளிகளுக்கு பெரிதும் பயன்படுகிறது. மேலும் பசியின்மை, சோர்வு போன்றவற்றையும் போக்கும். எனவே சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கண்டிப்பாக அவங்களோட டயட்டில் இந்த தாமரை விதைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். தாமரை விதையில் எளிமையாக வைத்துக்கொள்ளும் தன்மை அதிகமாகவே உள்ளது. அதாவது எல்-ஐசோபார்ட்லி மெத்திலோ டிரான்ஸ்ஃபர்ஸ் என்ற நொதி சிதைவடைந்த புரதம் மற்றும் செல்களை சரி செய்யும். இதனால் நீங்கள் நீண்ட நாட்கள் இளமையாக இருப்பீர்கள். மேலும் சருமத்தை பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இது வைக்க உதவுகிறது. முகத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் இந்த விதையை நீங்கள் உபயோகித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா இதய ஆரோக்கியத்திற்கு பெரிதும் பயன்படுகிறது இந்த தாமரை விதைகள். அதிகமான கொழுப்புகள் உடலில் சேருவதால் இது இரத்தத்தின் செயல்பாட்டை குறைக்கிறது. இதனால் இதயம் சார்ந்த கோளாறுகள் பெரிதும் ஏற்படுகிறது. தாமரை விதைகள் இதற்கு சிறந்த தீர்வாக உள்ளது. வறுத்த தாமரை விதைகளை நீங்கள் அவ்வப்போது நீங்கள் சாப்பிட்டு வந்தால் இதில் உள்ள பொட்டாசியம் மெக்னீசியமும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சிறுநீர் பாதை தொற்று நோய்களை தீர்க்கும் இந்த தாமரை விதைகள். பலருக்கு இன்று அதிகரித்துள்ள பிரச்சனை தான் இந்த சிறுநீர் பாதை தொற்றுகள். இவற்றால் பலர் நிம்மதியான வாழ்வை இழந்து கொண்டிருக்கின்றனர். தாமரை விதைகள் சிறுநீர் பாதையில் உள்ள நோய் கிருமிகளை அழித்து நோய் தொற்றுகள் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஏனெனில் இவற்றின் நொதியில் இதனை குணப்படுத்தும் ஆற்றல் அதிகளவு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வயிற்றுப்புண்களை குணப்படுத்த இந்த தாமரை விதைகளை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். இந்த தாமரை விதைகளில் இயற்கையாகவே வீக்கத்தை குணப்படுத்தும் மருத்துவ குணம் அதிகளவு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அல்சர், வாய்ப்புண்கள் மற்றும் குடல் புண்களை குணப்படுத்தி வயிற்றின் ஆரோக்கியத்தை காக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலும் பல்லின் உறுதியையும் பலப்படுத்தும் இந்த விதைகள். அதாவது வறுத்து உலர வைத்த இந்த தாமரை விதைகளை நீங்கள் இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்து அடுத்த நாள் அதனை சூப், சாலட்ஸ் அல்லது மற்ற உணவுகள் நீங்கள் சேர்த்து சமைத்து நீங்கள் சாப்பிடலாம். அல்லது இதனை நீங்கள் வறுத்த சமையலில் தேவைக்கேற்ப நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். மேலும் சாயங்கால வேளையில் இதனை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் தயார் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாமரை விதைகளை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எந்த உணவு வகையாக இருந்தாலுமே சரி, சீரான அளவை எடுத்துக்கொண்டால் தான் உடலுக்கு மருந்தாக அமையும். இல்லையல் நஞ்சாகிவிடும். குறிப்பிட்ட அளவே இதனை நீங்கள் உணவில் சேர்க்க வேண்டும். மிகவும் முக்கியமானது என்னவென்றால் சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இருதய நோயாளிகள் உங்கள் மருத்துவரை நீங்கள் ஆலோசித்து விட்டே இதனை நீங்கள் உணவில் பயன்படுத்தலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த தாமரை விதைகளை நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ பார்த்த 6 நன்மை எல்லாமே உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.